திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நான் புதிய ஆன்மீக கதையோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் வாழ்நாள் பூரா ஓடுறான், கஷ்டப்படுறான், உழைக்கிறான், பாடுபடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயசு சேர்த்து கடைசியில் லட்சாதிபதி ஆகிறான். அதுக்கடுத்தது முன்னாடி கோடீஸ்வரன் ஆகிடுறான்னு வச்சுக்கோங்க. கோடீஸ்வரன் ஆகி பல கோடிக்கு அதிபதி ஆகிடுறான் ஒரு மனிதன், சரிங்களா? இப்போ இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வராரு. தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய போர்வையை வெளியே இழுக்கிறார் யாரோ ஒருத்தர். யாருன்னு பார்த்தா யம தர்மராஜா நிற்கிறாரு. அப்போ தான் அவர் இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோம், பின் வாழ்க்கை நமக்கு நீ நல்லா இருக்கும், இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, ஒரு வழியாக நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் அவருக்கு வந்துடுது. ஒரு சந்தோஷம் வந்துடுது, ஒரு நிம்மதி வந்துடுது. சரி, இனிமேல் தான் நமக்கு நிம்மதியாக வாழ்க்கை வாழலாம், வயசான காலத்தை நல்லா இது பண்ணிக்கலாம், நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ யம தர்மராஜா நிற்கிறார். யார் நீங்கன்னு? நான் தான் யம தர்மராஜாப்பா, உனக்கான டைம் வந்துருச்சு, வா போகலாம் அப்படின்றார். ஷாக், இவருக்கு பயங்கரமான ஷாக். எதிர்பாராத நேரமாக வருது இல்லையா? இப்போ தான் வாழலாம், சரி இவ்வளோ நாள் ஓடணும், இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருந்த ஒரு மனநிலையில் இருந்த ஒரு மனிதனை வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா கூப்பிட்றாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு நான் 10 கோடி ரூபா கொடுத்துறேன், என்னை விட்டுரு அப்படின்றார். யம தர்மராஜா சிரிக்கிறார். அப்பா டைம் வேஸ்ட் பண்ணாத, போகலாம் அப்படின்றார். இவருக்கா, சரி ஒரு 20 கோடி ரூபா தரேன், ஒரு 2 நாள் எனக்கு வாழ விடு, நான் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிறேன். 2 நாள் நான் வாழவே இல்லை, 2 நாள் நான் ஆசை போல் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றார். திரும்பி அவர் சொல்கிறாரு, எப்பா நீ தயவு செஞ்சு இவனுக்கு புரியாது, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, உனக்கான நேரம் வந்துச்சு, நீ நானும் கிளம்பணும், ஏன் டைம் வேஸ்ட்டாது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழுதுகிட்டே அந்த ஆள், எல்லா சொத்தும் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடு அப்படின்றார். 1 மணி நேரம் டைம் கொடு, நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன், பார்த்துட்டு வந்துடுறேன், என்னால் இப்படி திடீர்னு வர முடியாது, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி திடீர்னு வருவேன் அப்படின்னு மறுபடியும் அழுகிறாரு. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, இது ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், போகிறதுக்கான நேரம் வந்துச்சு, போக வேண்டியதான் நம்ம அப்படின்றார். கடைசியாக சரி ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுதான் என்னோடய கடைசி ஆசை அப்படின்னு. சரின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் இமோஷன் ஆகிடுறார். சீக்கிரம் எழுது அப்படிங்கிறார். அப்போ தான் அதில் எழுதுறாரு, நண்பர்களே, வாழ்நாள் பூரா வாழாமல், எங்கேயும் போகாமல், நண்பர்களோட முழுசாக வாழாமல், அவங்களோட இருக்காமல், பல மணி நேரங்கள் வெறும் பணத்துக்காகவே ஓடி 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 தெய்வ வழிபாட்டில் இல்லாமல், உண்மையை தெரிஞ்சிக்காமல், இந்த உலகத்தோடைய இயற்கை இயல்பை தெரிஞ்சிக்காமல், மரணத்தை பற்றியே யோசிக்காமல், மரணம்னு ஒன்று இல்லை, நமக்கு வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது கிடையாது, மரணம் இப்போதைக்கு இல்லை, அப்படி ஒரு விஷயமே இப்போதைக்கு நம்ம இல்லை வாழ்க்கையில் அப்படின்றது நினச்சிட்டே நம்ம பாட்டுக்கு ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நாம் ஏமாற்றிக்கிட்டு நம்ம வாழ்கிறதுங்கிறது